உங்க அம்மாக்கு தான் ஆபரேஷன் பண்ணி ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம குடும்பமா ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுவோமே, அவங்களும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ல. இப்ப கூட என் அம்மாவை பத்தி தான் யோசிக்கிறீங்க. ஆனா இந்த ஆபரேஷன் உண்மை இல்லையே கபிலன். இத சொன்னா நான் உங்களை இழந்துட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா அம்மா அவங்க உங்க மனசுல இருந்து இறங்கிடுவாங்க. எனக்கு அதை நினைச்சாதான் பயமே. புனிதா, புனிதா. ஹலோ மேடம், இப்படிதான் சரவணா அடிக்கடி உங்க அக்கா ஆஃப்லைன் போயிடுவாங்க. இதெல்லாம் சரியில்லை. மாமா, எனக்கு தெரிஞ்சு எங்க அக்கா உங்களை மைண்ட் வாய்ஸ்ல திட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ சரவணா, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இருக்குமோ? என்ன புனிதா, சரவணா சொல்றது உண்மையா? ஆஹா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்றத பார்த்தா என்னோட பர்த்டேவே இங்க நாம உட்காந்து பிரியாணி சாப்பிடுறது அது மட்டும்தான் போல இருக்கு. அதானே சொல்றீங்க? கரெக்ட் தானே? என்னக்கா நீங்க, மாமா அப்படியே சொன்னாரு. சரவணா, உங்க அக்கா ரொம்ப பொசசிவா இருக்காங்க, தெரியுதா? ஏசி போட்டிருக்க ரூம்ல இவ்ளோ சூடா இருக்கே, அப்பவே தெரியல இது பொசசிவ்னஸ் இல்ல கோவம்னு. இங்க பாருங்க, போதும் போதும். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப கலாய்க்கிறீங்க. கலாய்ச்சதெல்லாம் போதும். ஹலோ, இது கெட்டு கதர் மட்டும் இல்லைங்க. என் ஃப்ரெண்டு புனிதா என்னோட மனைவி புனிதாவா என் வாழ்க்கையில இன்னொரு ரோலும் பிளே பண்றாங்க. அவங்களுக்காக நான் கொண்டாட நினைக்கிற முதல் பிறந்த நாள் இது. ஸோ கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷலாக தான் இருக்கும். யூ ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. போதுமாக்கா, நீங்க கேட்ட பதில் கிடைச்சிருச்சா? ஏதோ கொஞ்சமா கிடைச்சது. சரி, நான் முதல்ல அத்தைக்கும் மாமாக்கும் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றேன்.